வணக்கம், நான் ஏசார் பேசுகிறேன். சைனா அதிபரும் இந்திய பிரதமரும் தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் மீட் பண்ணாங்க. அவங்க மீட்டிங்கில் என்ன பேசினாங்க, இதனால இந்தியாவுக்கு ஏதாவது லாபமா நஷ்டமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணதை விட இந்திய பிரதமர் மோடி வேஷ்டி கட்டிட்டு வந்ததையும் அவர் அங்கே குப்பை பொறுக்கினதை பற்றி தான் நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு, நிறைய விவாதங்கள் நடந்திருக்குது. மோடி அந்த பீச் ஓரமாக இருந்த குப்பைகளை எடுத்ததை பற்றி விதவிதமான பேச்சுக்கள், விதவிதமான விவாதங்கள், விதவிதமான பாராட்டுக்கள், விதவிதமான திட்டுதல்கள், இது எல்லாமே நடந்தது. இதில் நான் 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன். அதாவது ஒரு கேட்டகரி எப்படி அப்படின்னா, இது 100% அரசியல் நாடகம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு இதை ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்காம இருக்கிற ஒரு குரூப். இன்னும் 2 குரூப் என்ன அப்படின்னா, ஒன்று இது அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாம அவர் இப்படி தான் பண்றாரு, அவர் அப்படி பண்றாரு, மோடி இப்படி பண்றாரு, இப்படி சீன் போடுறாரு, பயங்கரமா நடிக்கிறாருன்னு மோடியோட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவரை பயங்கரமா கிண்டல் பண்றது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய பிரதமராக இருந்தும் இவ்வளோ சிம்பிளாக அவர் குப்பையை பொறுக்கிறாரு, அதை நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்களா அப்படின்னு அவர் பாராட்டுற ஒரு கூட்டம். மோடியை பாராட்டுற அந்த குரூப் கிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்கள் அபிமான தலைவர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர், உலகமே வியக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அங்கே ஒரு பீச்சில் வாக்கிங் போகிற போது அங்கே இருக்கிற குப்பையை எடுக்கிறார் அப்படின்னா அது யாருக்குங்க அசிங்கம்? உங்களுக்கு அசிங்கம், நமக்கு அசிங்கம், நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே அசிங்கம். ஸோ நீங்கள் இதை ஒரு உந்துதல் சக்தியை எடுத்து, அதாவது உங்கள் அபிமான தலைவர் செஞ்ச அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து, ஏன் நம்ம தமிழ்நாட்டை நம்ம சுத்தப்படுத்தக்கூடாது? நெக்ஸ்ட் டைம் நம்ம பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னா, அன்னைக்கு நான் வந்தபோது குப்பையாக இருந்த தமிழ்நாடு இவ்வளவு சுத்தமாக இருக்குது அப்படின்னு பாராட்டணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஏன் களத்தில் இறங்கி தமிழ்நாட்டை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆதங்கம், என்னோட ஒரு கேள்வி. மோடியை திட்டி பேசிட்டு இருக்கிற அடுத்த குரூப் கிட்ட நான் கேட்குறேன். ஆக்சுவலாக மோடியை நீங்கள் திட்டுறீங்க, இது பயங்கர ட்ராமா பண்ணுறாரு, இது ஒரு ப்ரைவேட் ஹோட்டல், அங்கே என்ன அவ்வளோ குப்பை இருக்குமா, அல்லது சுற்றி இருக்கிறவங்க சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா, இது அவர் சீன் போடுறதுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆமாங்க, சீன் போடுறதுக்காக தாங்க பண்ணுறாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தமிழ்நாடு நான் அவ்வளோ சுத்தமாக இருக்கா? நம்ம கண்டிப்பாக அவர் சீன் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றபோது இந்த மாதிரி சீன் போடுறதுக்கு எங்கேயுமே குப்பை இல்லாத மாதிரி பண்ணிடுங்களேன். நெக்ஸ்ட் டைம் அவரால் சீன் போட முடியாதுல்ல. ஸோ நம்ம தமிழ்நாடு சுத்தமாக இருக்கும்ல, அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஏன் இறங்கக்கூடாது? அவரை திட்டுறதை திட்டுங்க, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆனால் அதே டைமில் களத்தில் இறங்கி நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை சுத்தப்படுத்துனீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் சீன் போட முடியாதுங்க. அதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்காமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. மோடியை திட்டுறவங்க, மோடியை திட்டாதவங்க, இதை பற்றி பெருசாக எடுத்துக்காதவங்க எல்லாருக்குமே என்னோட கேள்வி இதுதாங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்த, உங்கள் வீட்டை, அதை சுற்றி இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காது. நம்ம தமிழ்நாடு சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருந்தது, என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.